அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர். இன்று 19/8/2024 திங்கட்கிழமை. இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள் அமைந்திருக்கும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு மாவட்ட தலைவர் தன் பணிகளுக்காக சென்றிருந்தார். அப்பொழுது சக அங்கத்தினர்கள் அனைவரும் அங்கு வந்திருந்தார்கள். சற்று நேரத்தில் சிறை பணியாளர்கள் நலச்சங்கத்திலிருந்து மதுரையிலே இயங்கி வரும் ஓய்வு பெற்ற சிறை பணியாளர்கள் நலச்சங்கத்திலிருந்து அதன் தலைவர் வருகை புரிந்தார். அவருடன் துணைத் தலைவர் திரு ஜி தங்கமணி அவரும் வந்திருந்தார். தலைவரின் பெயர் திரு பா ஷேக் இஸ்மாயில், தலைவர் ஓய்வு பெற்ற சிறை பணியாளர்கள் நலச்சங்கம் மதுரை. அவர்கள் 10ஆம் ஆண்டு துவக்க விழா தமது சங்கத்திற்காக வரும் 24/8/2024 சனிக்கிழமை நடக்க இருப்பதாகவும், காலை 10 மணி அளவிலே அந்த விழா நடக்க இருப்பதாகவும், அதற்காக அழைப்பிதழ் கொடுப்பதற்காக வருகை புரிந்திருக்கிறோம் என்று மாவட்ட தலைவரிடம் தெரிவித்தார்கள். அந்த ஓய்வு பெற்ற சிறை பணியாளர்கள் நலச்சங்கத்தின் 10ஆம் ஆண்டு துவக்க விழா வரும் 24/8/2024 சனிக்கிழமை அன்று மதுரை டவுன்ஹால் ரோடிலே அமைந்துள்ள நியூ காலேஜ் ஹவுஸ் விழா அரங்கத்தில் காலை 10 மணி அளவிலே துவங்கவிருப்பதாகவும், அதற்காக தமது சங்கத்தில் இணைந்துள்ள பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள் பலவற்றிலிருந்தும் ஓய்வு பெற்ற சிறை பணியாளர்கள் நலச்சங்கத்திலிருந்து அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அதில் சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். சிறப்புரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள்: 1 திரு ஏ ராமானுஜம், மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். 2 திரு பி நடராஜன், தலைவர், மதுரை மாநகர் கிளை ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம். 3 திரு க மகாலிங்கம், துணைத் தலைவர், மதுரை மாநகர் கிளையின் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலே அவர் பணிபுரிகிறார். அடுத்தது கவிபாரதி ஆர் அசோக்ராஜ், உலக திருக்குறள் பேரவை செயலாளர். அடுத்தபடியாக கவிஞர் பா மகாலட்சுமி அவர்கள், பட்டிமன்ற பேச்சாளர், மதுரை. இவர்களெல்லாம் சிறப்புரையாற்ற அந்த 10ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தர உள்ளார்கள். எனவே தாங்களும் வருகை தந்து விழாவினை சிறப்புவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். அப்பொழுது மதுரை மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் அங்கே இருந்தார்கள். அந்த விழாவின் பத்திரிகை அனைவருக்கும் தகவலுக்காக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விழாவிற்காக அழைப்பது தவிர ஏனைய பணிகள் எல்லாம் இன்று மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலே நடைபெற்றன. கடந்த 15/8/2024 அன்று சுதந்திர தின விழா கொடியேற்றம் சம்பந்தமாக இன்று அறிக்கை மாநில மையத்திற்கு அப்போது எடுத்த ஒரு புகைப்பட நகலுடன் இன்று அனுப்பி வைக்கப்பட்டது என்பதனை தெரிவித்து அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். அனைவருக்கும் வணக்கம்.